வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இலக்கிய வரலாறு அறிமுகத்தில் சிறுகதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரிலே ஒரு ராஜாவா, ஒரு காட்டில் ஒரு நரியா, அப்படி தொடங்குகிற நம்ம நாட்டு பாரம்பரிய கதைகளை தான் நம்ம கதைகள்னு சொல்வோம். அந்த இலக்கணத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்டவை சிறுகதைகள். மேல்நாட்டு இலக்கியங்களோட தாக்கத்தால் தமிழ் தோன்றிய புதிய உரைநடை வடிவங்களில் சிறுகதையும் ஒன்று. இன்று தமிழில் மிகுதியாக வளர்ந்து வரும் இலக்கிய வகை சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். தமிழ் உரைநடையில் ஏற்பட்ட நல்ல திருப்பங்களும் பத்திரிகைகளின் வளர்ச்சியும் சிறுகதை வளர்ச்சிக்கு பெரிதும் துணை செய்து வருகின்றன. சிறுகதையோட இலக்கணத்தை பார்த்திங்கன்னா, அளவில் சிறியதாக இருப்பது சிறுகதை. ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்குள் படித்து முடிக்கக்கூடியதாகவும் ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாகவும் இருப்பதெல்லாம் இதில் அடங்கும். ஆனால் கால எல்லையே அதன் முழு இலக்கணம் அல்ல. இது வாழ்க்கையில் நிகழும் ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒரு உணர்வை கருவாக கொண்டு பின்னப்படுவதாகும். ஒரு பாத்திரம், ஒரு மன உணர்ச்சி, ஒரு நிகழ்ச்சி என ஏதேனும் ஒன்றை மட்டும் நிலைக்கலனாக வைத்துக்கொண்டு அதன் மேல் எழுதப்படுவதே சிறுகதை. தேவையற்ற வர்ணனைகளுக்கு சிறுகதையில் இடமில்லை. சொற்சொட்டு மிக முக்கியம். பயனற்ற ஒரு சொல் கூட இடம்பெறுதல் கூடாது. தொடக்கம், வளர்ச்சி, முடிவு எல்லாமே சுவையாய், கட்டுக்கோப்பாய், திறம்பட கூறப்பட்டு படிப்பர் மனதை ஈர்க்க வேண்டும். சிறுகதையின் நடை எளிமையாக, இனிமையாக இருக்க வேண்டும். அதாவது குதிரை ஓட்டம் போல் திடீரென தொடங்கி அந்த ஓட்டம் தொய்வில்லாமல் தொடர்ந்து சென்று ஒரு அழுத்தமான கருத்தை பதிய வைத்து முடிக்க வேண்டும். ஒரு கதையை படித்து முடிக்கும்போது அதில் ஒரு முழுமையும் நிறைவும் இருத்தல் புலனாக வேண்டும். முன்முயற்சிகள் பார்த்திங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த வீரமாமுனிவர் எழுதிய பரமாத்ம குறுக்கதை தமிழில் உரைநடை படைப்பு இலக்கியம் தோன்ற காரணமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீரசாமி செட்டியாரோட வினோத ரச மஞ்சரியும் தாண்டவராய முதலியார் மொழிபெயர்த்த பஞ்சதந்திர கதையும் சிறுகதையின் தோற்றத்துக்கு வழிவகுத்தன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பத்திரிகைகள் சிறுகதைகளை வெளியிட்டன. புதிய வடிவிலான கதைகளை எழுதி பாரதிய சிறுகதை இலக்கியத்தை தோன்றாற்றினார். வ.வே.சு. ஐயர் எழுதிய 8 கதைகள் மங்கையர்க்கரசியின் காதல் எனும் தொகுப்பு நூலாக வெளிவந்துள்ளது. இவ்வாறு ஆங்காங்கே அத்திப்பூத்தார் போன்ற தமிழுக்கு வந்த சிறுகதை இலக்கியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றவர் பல பேர்கள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.